हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु महाराज की। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। यद्दर्शनं च विनिहन्त्यशुभानि सद्यः श्रेयस्तनोति भवदुःखदवार्दितानां। निःशेषशेषमुखगीतकथैकपानाः प्रेमप्रकाशकृतये शरणं गतोऽस्मि। भाग्योदयेन बहुजन्मसमर्जितेन सत्सङ्गमं च लभते पुरुषो यदा वै अज्ञानहेतुकृतमोहमदान्धकारनाशं विधाय हि तदोदयते विवेकः। भाग्योदयेन बहुजन्मसमर्जितेन। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு சத்சங்கம் ஒரு ஜீவனுக்கு லபிக்கும் அப்படின்னு பாவத மாஹத்மியத்தில் எடுத்தோன்னே சொல்கிறார். பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜித்தேன, அநேக ஜென்மால சம்பாதிச்ச புண்ணியங்களோட பிரயோஜனம் ஒரு அரட்சணம் நமக்கு சத்சங்கம் லபிக்கிறது. அஜ்ஞான ஹேதுகிருத மோகமதாந்தகார. சத்சங்க வந்தால் அப்புறம் என்னன்னா சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோதத்வம் அப்படி என்று வரிசையாக அதில் பலன். சத்சங்கத்தில் வர வர மனம் சுவாமிகிட்ட மனசு ஏகாகிரதையாக பகவான்கிட்டே லயிக்கிறது. அப்புறம் நிஸ்ஸங்கமாக ஆயிடுறான். நிஸ்ஸங்கமாகி பகவானையே பஜித்து அப்புறம் என்னன்னா நிர்மோதத்வம். இதுலேயுமே அவனுக்கு ஒரு காமனா ஏற்படாமல், எதுலேயுமே ஒரு ஆசை அப்படிங்கிறது இல்லாமல் ஆயிடும். அப்புறம் ஜீவன் முக்தி. அது கடைசியில் அந்த சத்சங்கம் எங்கே கொண்டு வருதுன்னா நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நிச்சல தத்துவமான நம்ம மனசு நிச்சலமாக பகவானை தியானம் பண்ண, பகவானை பஜிக்க பஜிக்க நமக்கு நிச்சலமான அசைவின்றி மனசு நிதித்தியாசம்னு பேர். ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்று இங்கே வேதம் நம்ம இத்தனை நாள் பாராயணம் பண்ணுறோம், எல்லாம் கேட்டிருக்கே இல்லையா? இதில் மட்டும்தான் இந்த வேதத்துக்கு மட்டும்தான் பலன். படதாம் ஸ்ருண்வா தாம் செய்வ யதாதி பரமாங்கதிம் என்று யாரெல்லாம் படிக்கிறாளோ, வேத பாராயணம் பண்ணுறாளோ, யாரெல்லாம் கேட்குறாளோ, கேட்குறவாளுக்கும் பரமகதியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் தான், நம்ம மதத்தில் தான் இந்த ஆச்சரியமாக ரிஷிகள் இப்படி ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அக்ஷரத்துக்கு அக்ஷரம் பிரம்மத்துடைய ஸ்வரூபங்களை வேதத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கா ரிஷிகள். பல மந்திர திரஷ்டான்னு பேர். நிருஷ்டாவசானே நடராஜராஜோ நனாதடக்கான் நவபஞ்சவாரம் உத்தர்புகாமஹா சனகாதி சித்தாத் ஏதத்விமரிஷே சிவசூத்ரஜாலம். சனகாதி முனிவர்கள்லாம் கைலாசத்தில் போய் பரமேஸ்வரரை, கைலாசம் அவர் பரதநாட்டியத்துக்கு குருவே அவர் தான் இல்லையா, நடராஜர். அவருடைய நர்த்தனத்தை பார்க்கணுன்னு போகிறாளாம். இந்த பதஞ்சலி முனிவர் அவரும் வந்திருக்கார். போனால் பரமேஸ்வரன் அங்கே ஒரு ஆச்சரியமாக டான்ஸ் ஆடுறார், நர்த்தனம் பண்ணுறார். பண்ணிண்டே அந்த கமரு அவரோடு நனாத டக்காம் நவ பஞ்சவாரம் 14 வாட்டி அந்த டமரு அப்படி அசைச்சாராம். டம் பம் 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 பம்னு. அது என்ன ஆச்சுன்னா வியாக்கரண சூத்திரங்கள் மாகேஸ்வர சூத்திரமாக நமக்கு வெளிப்பட்டு ஐ உன்னு ரிலுக்கு ஏ ஓம் ஐ ஔ
அப்படின்னு இருக்கு இல்லையா. மாகேஸ்வர சூத்ராணி அப்படின்னு 14 சூத்திரங்களாக வெளிப்பட்டு அக்ஷரம் அகாராதி அக்ஷரங்கள் சாட்சாத்து பரமேஸ்வரனுடைய தமருள்ளிருந்து நாதரூபமாக வெளிப்பட்டது. அப்புறம் என்னன்னா வாகர்த்தான சம்பிருஷ்டவு, அதுலேருந்து வர அர்த்தங்கள் சாட்சாத்து பரமேஸ்வரியும் காளிதாசன் நமஸ்காரம் பண்ணும்போது எப்படி வாக்கும் அர்த்தமும் பிரியாமல் இருக்கிறதோ அது போன்றதாக சேர்த்து தம்பதி சமேதாலால் இருக்கக்கூடியதான என்றும் பிரியாமல் இருக்கக்கூடியதான அந்த உமாமகேஸ்வரனை நான் வந்தனம் பண்ணுறேன் அப்படின்னு. வாகர்த்தாக சம்பிருக்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரர் 2 பாட்டம். பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு ஒரு பாகம், பார்வதீப ரமேஸ்வரவ் பார்வதிபதியான பரமேஸ்வரனையும் ரமேஸ்வரனான லக்ஷ்மி தேவியும் வந்தனம் பண்ணுறேன் அப்படின்னு காளிதாசன் முதல்ல எடுத்தோடனே காவி ஆரம்பிக்கும் போதே வந்தனம் பண்ணுறார். அப்போது அப்போ ஏற்பட்டதான ஒரு என்னன்னா ஒரு வாக்கு, நம்ம ஒரு வாக்கியம் சொல்கிறோன்னா அது ஒரு அர்த்தம். ஒரு செல்ஃபோன், ஒரு புக்கு அப்படின்னா நமக்கு உடனே படம் வருது. இப்போ நான் கதை சொல்ல உங்களுக்கு ஒன்று மனசில் அப்படியே படம் மாதிரி ஃபிலிம் மாதிரி வருது இல்லையா. அப்போது வாக்கும் அர்த்தமும் என்றும் பிரியாமல் இருக்குது. அதுபோல் பரபிரம்மமான பரமேஸ்வரன் உமாமகேஸ்வரரை வந்தனம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படியாக பகவானும் அக்ஷரானாம் அகாரோஸ்மி அப்படின்னு சொல்கிறான். பிரணவம் அகார உகாரம் அகாரமாக அம்பால அர்த்தமாத்திரம் அந்த ஓம்கார பிரணவத்தை தேவி மகாத்மியத்தில் சொல்கிறா. அம்பாள் ஓம்ங்கிற பிரணவ ரூபமாக இருக்கா அப்படின்னு. பொதுவாக பிரணவத்திலிருந்து வியாக்கிருதிகள், சப்த வியாகிருதி, அதில் பூர்புவ ஸ்வஹா இந்த 3 வியாக்கிருதியில் எல்லா வியாகிருதியும் அடக்கம். வியாகிருதி மேலே காயத்ரி மந்திரம், காயத்ரீன் சந்தசாம் மாதேதம் பிரம்மதுஷஸ்வமே. இவ்வளோ வேதமும் எதில் அடக்கம்னா காயத்ரி சந்தஸில் அடக்கம். காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளோ பவர். கோஜோசி சகோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி, தேவர்களுக்கெல்லாம் தாமமாக இருக்கா காயத்ரி மாதா. அதனால் எப்படி பகவான் நாதரூபமாக இருக்காங்க, அதுபோல் அந்த நாதோபாசனையை பண்ணி இந்த பிராமணெல்லாம் என்ன ஆனா தேவதா ரூபமாக ஆயிடுறான். அதனால்தான் பகவான் சொல்கிறான், தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன் மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ மம தேவதா அப்படின்னு பகவான் சொல்கிறான். என்னன்னா ஒரு லோகத்தில் ஒரு விஷயம், ஏதோ ஒரு வீடு வாங்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மங்கள காரியம் நடக்கணும்னா என்னன்னா தெய்வாதீனம். ஒரு பகவானை போய் பிரார்த்தனை பண்ணி ஒரு விக்னேஸ்வர பூஜையால் முதல்ல பண்ணணும். அப்போ தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அப்போது தெய்வாதீனமாக இருக்குது ஜெகத்து முழுக்கும். மந்திராதீனம் தெய்வதம். அந்த மந்திரம் யாருக்கு அதீனமாக இருக்குன்னா அந்த மந்திரம் ஒரு பிராமணன் வேத பாராயணம் பண்ணி ஒரு மந்திரம் சொல்லி அந்த மூர்த்தியில் ஆவாகனம் பண்ணினா அங்கே அந்த சாநித்தியம் ஏற்படும். இதனால பருவமே இங்கே ஒரு பிரசாந்தி. லோகத்தில் விவகாரங்கள்லாம் இருக்குது, ஆனால் இந்த சந்நிதிக்கு வந்தால் ஒரு பிரசாந்தி இருக்குது. என்னன்னா இங்கே அவள் அப்படி பூஜை பண்ணுறா, அவள் அந்த வேத வித்துக்கள் பூஜை பண்ணினால்தான் அங்கே சாநித்தியமாக இருக்கார் சுவாமி. அது கீட் ஆஃப் பேஷஸ்தன் தியாயம்னு ஒரு நியாயம் பாகவதத்தில். குழவி புழுவை சாப்பிட்றதுக்காக வேண்டி கொத்திட்டு அது போயிடுமா. இந்த புழு என்ன பண்ணுமா, இந்த குழவி கொத்திட்டு போச்சே திருப்பி வந்துடுமோ நினச்சே என்ன ஆகுமா, இந்த புழு கடைசியில் குழந்தையாக மாறிடும். இதுக்கு கீட் ஆஃப் பேஷஸ்த நியாயம்னு பேர். அது மாதிரி அந்த பக்தால், இந்த பிராமணாலோ பக்தனோ அதை பகவானை சிந்தனம் பண்ணி அந்த மூர்த்தியில் அந்த பக்தியினாலும் உருக்கேத்தினா அதில் பகவான் வந்துடுறான். பாவத மகாத்மியத்தில் அழகான ஸ்லோகம், சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யா
निवसति हृदयेषां श्रीहरेर्भक्तिरेका हरिरपि निजलोकं सर्वथा तो विहाय प्रविशति हृदि तेषां भक्तिसूत्रोपनद्धः. பக்தி தேவி நாரத போய் சரணம் அடைஞ்சு அவரோட குழந்தையான ஞான வைராக்கியங்கள் ரொம்ப க்ஷீணமாயிடுதுன்னு பிரார்த்தனை பண்ண உடனே நாரதர் அனுகிரகத்தினால இந்த பக்தி ஞானமும் குழைச்சு பக்தி தேவி புஷ்டியாரா. உடனே நான் இப்போ எங்கே போய் நான் ஜீவிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்க உடனே என்ன சொன்னார்னா நாரதர், பாவதா சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே விதன்யாஹ. இப்படி யோகிராம் சுரத்குமார் பிக்ஷுவாக தான் இருக்கார். அவரோட வாழ்நாளில் அவர் சொல்லிட்டது பெக்கர் அப்படின்னு தான் சொல்லிட்டார். ஆனால் பண்ணின காரியங்கள்லாம் மகத்தான காரியம். ஏன்னா இப்போ இத்தனை நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சந்நிதி, அதனால ஒரு சத்சங்கம் அப்படிங்கிற பார்க்கும்போதே தெரியுது அவர் எப்படியான ஒரு தபஸான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் அப்படின்னு. ஆனால் அவளுக்கு என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னு கேட்டேன்னா, நிவசதி ஹிருதயேஷாம் ஸ்ரீ ஹரேர் பக்தி ரேகா. ஹரிபக்தியை ஹிருதயத்தில் வச்சிருக்காளாம் இந்த மகான்கள். பிக்ஷுவ கடைசியில் சுகர் பரிஷத்து கச்சையை பூர்த்தி பண்ணி கிளம்புறார், பிக்ஷுகளோட கிளம்புறார் அப்படின்னு பின்னாடி வருது பாகவதத்தில். அப்படி அவள் உற்சவத்தியாக தான் இருப்பாள். ஆனால் பண்ணுற காரியமும் ஜெகதோத்தாரணமான காரியங்களை லகுவாக தட்டிட்டு போயிடுவோம். என்ன லோகோத்தாரணமான காரியம்னா மகாபிரிவா வேத சம்ரட்சணம் தான் லோகோத்தாரணமான காரியம். வேத சப்தங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லோகத்தில் ஏற்படுத்துகிறோமோ அந்த சப்தங்கள் ஏன் அப்படின்னா, ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயः தேஜோ வாரிமிருதாய் யதா வினிமயோ யத்ரத்விசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா விரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்மः प्रोत्थितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां சதாம் நிர்மத்சராணாம் என்று மாத்சரியரகிதமான ஹிருதயம். அப்படிப்பட்ட ரிஷிகள் ராகாதி ரஹிதன்னு பேர். நிர்மத்சராணாம்னா மனசில் அவளுக்கு காருண்யமே பகவானை தியானம் பண்ணி காருண்யங்கிற அவள் பொதுவாக அவள் பகவான் மூர்த்தியை மந்திரமாகி கொடுத்துருக்கா. பகவானை எப்படி அவள் தரிசனம் பண்ணாலோ, நாயன்மாரோ ஆழ்வார்களோ திருப்புகழ் போன்ற அருணகிரிநாதரோ அந்தந்த பக்தால் அந்த அவள் என்ன சுவானுபவத்தை ஹிருதயத்தில் அனுபவித்தாலோ அதையே ஒரு பாட்டாக்கி கொடுத்தது தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிற அவ்வளோ நூட்கள். அதுபோல் இதுக்கு முதல் யாருன்னா ரிஷிகள் தான். அவள் சர்வவியாபியான பகவானை பஞ்சபூதங்கள்லேயே தியானம் பண்ணி, இந்திராதி தேவதைகளில் இருக்கிற பகவானை தியானம் பண்ணி, ஏகம் ஏகம் சத்விப்ராஹ பகுதா வதந்தி என்று அக்னியாகவும் இந்திரனாகவும் வருணனாகவும் பகவானை தியானம் பண்ணி நமக்கு வேத மந்திரமாக கொடுத்துருக்கா. யாகங்களுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாகம் பண்ண லோகக்ஷேமம் ஏற்படும். இப்போ கலியில் அந்த யாகமும் எல்லாருக்கும் பண்ண முடியாது. அப்படின்னா என்னன்னா, அந்த பாகமான வேத பாராயணத்தை பண்ணினான்னா யாகம் பண்ணின பலன் அஸ்வமேத சூக்தன்னு இருக்குது எதிர்வேதத்தில். அதை பாராயணம் பண்ணினாலே அந்த அஸ்வமேத பலன் நமக்கு ஏற்படும். பாவதம் சொல்கிறது, கங்கைக்கு ஒருத்தர் கிளம்பி போனான் கங்கா சரோவரில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அவன் ஒரு கால் கங்கைக்கு போகணுன்னு எடுத்து வைக்க ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கும் அஸ்வமேத பலன்னு சொல்கிறது பாரதத்தில். அப்போது என்னன்னா அப்படியான வசதியான மந்திரங்கள்
அதை வேத சப்தத்தை அதுதான் மகாபிரிவாவோட சங்கல்பம். வேத அத்தியனமும் அத்தியாபனம் நிறைய வேத பாராயணங்கள் லோகத்தில் ஏற்படணும். பட ஜெகன்மங்கலமான இந்த யுத்தம்லாம் ஏற்படுறது, அது போன்றதான துரு விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி சன்மங்கலங்கள் ஏற்படுறது இந்த வேத பாராயணத்தினால. வெளியே இந்த விக்ருதி பாடங்கிறது விசேஷம். சம்மித பண்ணும்போது ஒரே வாட்டியாக வரும். 3 பதத்தை 13 வாட்டியாக சொல்கிறது கணபாட்டம். அப்போது ஒரு பாராயணம் நடக்கும்போது 13 வாட்டி சம்மிதம் பண்ணினா என்ன பலனோ அது இந்த கணபாராயணத்தில் நமக்கு கிடைக்கிறது. அதனால் மகாபரிவாரோட அவளோட ஆசீர்வாதம் ஜில்லுன்னு பிரதி வருஷம் இது வேத பாராயணம். வேதோ நித்தியமதீயதா தத் கர்மஸ்வனுஷ்டீயதான்னு ஆச்சாரிய போதால் சொல்கிறா. வேதம் நித்திய அத்தியனம் பண்ணணும். அது வேதத்தில் என்ன சத்கர்மாக்கள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுதான் பகவானுக்கும் பிரீத்தி, இது போல் மகான்களுக்கும் அதான் பிரீத்தி. பொதுவாக லோக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அத்தியனம் வேதங்கிறது ரிஷிகள் ஏன் அப்படி வகுத்துருக்கா அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் கத்தியை வச்சு பண்ணினா வருவேன், கூல அவளுக்கு பரிசாருக்கா வருவான், நானும் கத்தியை கொடு நானும் பண்ணுறேன்னா ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் ஸ்வே அதாவது அவாவாளுக்கு என்ன தர்மமோ அவாவா அதில் இருக்க வேண்டியது. அப்போது நமக்கு என்ன விகிதமான தர்மமோ அதை பண்ணிட்டு வாழ்க்கையில் அதை பகவதர்ப்பணமாக பண்ணிட்டாலும் அதே மோட்சத்துக்கு அதே கர்மயோகமாக ஆகி மோட்ச பரியந்தம் அதே நம்மளுக்கு கொண்டு விட்டுருது. அப்புறம் என்னன்னா நமக்கு இது ஒரு ஆலம்பனம் வேணும்னா அதுக்கு தான் பகவன் நாமா. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாசன் நாமம் நமசிவாயுமே என்று யஜுர்வேதத்தில் வரக்கூடியதான பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம். அதிலிருந்து நம்ம யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு அவரோட பேர் இங்கே அது இந்த நாமாவை தான் பிரதானமாக சொல்கிறேன். அது அஷ்டாட்சரிலிருந்து நாராயணாவிலிருந்து ராவையும் நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்திலிருந்து நாவையும் எடுத்தால் ராம் அப்படிங்கிற ராமசப்தம். ராமநாமாவுக்கு ஒரு உபனிஷத்து இருக்குது. ராமநாம் சத்யேன்னு வடக்கில் சொல்கிறா இல்லையா, அது என்ன சொல்கிறதுன்னா பிரணவத்துக்கும் இப்போ கொஞ்ச நேரமாக என்ன சொல்லியிருந்தாங்க, எல்லாத்துக்கும் ஆதி பிரணவம். எல்லா வேத மந்திரமும் காயத்ரியில் அடக்கம். காயத்ரி மந்திரம் யாஹிருதியில் அடக்கம். யாஹிருதி பிரணவத்தில் அடங்கும். இது பாபா சன்னியாசம் வாங்கும்போது இது வரிசையாக வேதத்தை தியாகம் பண்ணுவா. அப்புறம் காயத்ரி மந்திரத்தை வியாகிருதி பரியந்தம் அவள் தியாகம் பண்ணிவிடுவாள். சன்னியாசிகள் பிரணவத்தை மட்டும்தான் அவள் ஜபம் பண்ணுவாள். சன்னியாசிகள் தான் பிரணவத்தை, அவள் தான் அதிகாரி. ஸ்வே அதிகாரி யா நிஷ்டா என்று இன்னும் முன்னாடி சொன்ன மாதிரி அவள் யார் எதுக்கு அதிகாரியோ அவள் அதை பண்ண வேண்டி. இது என்ன சொல்கிறதுன்னா, அந்த ராம உபனிஷத்து ராமநாமா பிரணவத்துக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆஸ்திரியம். அப்போது அந்த நாம மகிமை சொல்லி மாளாது. நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு சாந்தி. காசு பணம் சம்பாதிச்சோம்னா சாந்தி வேணும்னா எங்கே போய் கேட்குறது? 1000 பொய்யை சொல்லி சம்பாதிச்சிடலாம். ஆனால் சாந்தி மட்டும் குரு சந்நிதி பகவத் சந்நிதியில் தான் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த அழகான வேத பாராயணம் இன்னைக்கு பூர்த்தியாகுது. இதில் யாரெல்லாம் சகாயம் பண்ணிட்டு இருக்காலோ கைங்கரியமாக சரீரத்தினாலேயும் திரவியத்தினாலேயும் யாரெல்லாம் எல்லாரும் சகாயம் பண்ணினாலோ எல்லாருக்கும் சர்வமங்கலமும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணி குருநாதால பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். காயேன வாசா மனசேந்திரியேர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ராம 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 ராம. सद्गुरु महाराज की जय. जानकी कांत स्मरणं जय जय राम राम.
गोपिका जीवनस्मरणं गोविन्दा